The National Cadet Corps is the largest uniformed youth organization in the world, and its training since inception has played a vital role in inculcating the qualities of discipline, leadership, camaraderie, team spirit, adventure, and national integration. Your contribution in times of crisis and natural disasters like earthquakes, cyclones, floods, tsunami has been recognized and commended by the nation. உலகளாவிய சகோதரத்துவம், தேசிய ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை ஆகியவற்றின் காலத்தை கடந்து நிற்கும் மதிப்பை தேசிய மாணவர் படை பறைசாற்றுகிறது என்று கூறிய அவர், நெருக்கடி காலங்களிலும் நிலநடுக்கம், புயல், வெள்ளம் போன்ற தேசிய பேரிடர்களின் போதும் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்தவர்கள் ஆற்றும் தன்னலமற்ற சேவையை பாராட்டினார். ரஃபேல் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று காலை மக்களவை கூடியதும் பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெவ்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. ரஃபேல் விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர மக்களவையில் காங்கிரஸ் தரப்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில விளக்கங்களை அளித்தார். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாக காங்கிரஸ் தவறான தகவல்களை கூறுவதாகவும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். From the HAL that during 2014-18 contracts amounting to 26,570.80 crores of rupees have already been signed with HAL, and orders approximately 73,000 crores of rupees are in the pipeline. I will allow you. இதனிடையே மக்களவையில் மேகதாது விவகாரம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்ட மேலும் 3 அதிமுக உறுப்பினர்கள் இன்று முதல் 2 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தெலுங்கு தேச கட்சியின் ஒரு உறுப்பினரும் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஏற்கனவே அக்கட்சியைச் சேர்ந்த 31 பேர் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க 4 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. You have come to the will of the House and you are abusing the rules of the House by persistently and willfully objecting the business of the House. By your willful and persistent obstruction, grave disorder is being occasioned. I am therefore constrained to name you under Rule 374A. Therefore, stand automatically suspended from the service of the House for 2 days in terms of provision of. மக்களவை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடிய போதும் காங்கிரஸ் உள்ளிட்ட சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அமளிக்கு இடையே விவாகரத்து கோரும் காரணங்களின் பட்டியலில் தொழுநோயை நீக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் வி சௌத்ரி, தொழுநோய் என்பது முதலில் தீராத நோயாக இருந்ததால் விவாகரத்து கோருவதற்கான தகுதி பட்டியலில் இருந்தது என்றார். தற்போது தொழுநோயை குணப்படுத்த முடியும் என்பதால் விவாகரத்துக்கான தகுதி பட்டியலிருந்து தொழுநோயை அகற்றுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு முறையில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியதால் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். அவை மீண்டும் கூடிய போதும் அமளி நீடித்ததால் நாள் முழுமைக்கும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த நிதியாண்டில் 139 சொகுசு கப்பல்கள் மூலம் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்கள் வழியாக 1,60,000 பயணிகள் இந்தியாவுக்கு வந்துள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் KJ அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று இதுகுறித்து விளக்கமளித்த அவர், சென்னை, கோவா, புதிய மங்களூர், கொச்சி உள்ளிட்ட துறைமுகங்களில் சொகுசு கப்பல்கள் வந்து செல்ல வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவை சொகுசு கப்பல்கள் வந்து செல்லும் வசதியுள்ள நாடாக மாற்றுவதே அரசின் இலக்கு என்று கூறிய அவர், இதற்காக தொலைநோக்கு ஆவணம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் கூறினார். சொகுசு கப்பல் சுற்றுலா மேம்பாட்டுக்காக செயல் திட்ட ஆலோசகரை அரசு நியமித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
Kind permission, I rise to make a statement regarding the status of implementation of the recommendations contained in the 261st report of the Standing Committee on Transport, Tourism and Culture on demands for grants 2018-19 pertaining to the Ministry of Tourism, mentioned against my name at serial number 23 in today's list of business. நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அக்கறையின்றி செயல்படுவதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஃபேல் போர் விமானங்களை வாங்க காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளது என்றார். அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேரத்தில் இடைத்தரகருக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் காலதாமதம் செய்யப்பட்டதாகவும் இது ஏன் என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். ग्यारह 12 में राफेल टेंडर में लोएस्ट था, फिर भी उस समय के रक्षा मंत्री ने कहा इसको फिर जांच करेंगे. क्या ये जांच करने का 8-9 साल के बाद इसीलिए रोका गया कि यूरो फाइटर के लिए लॉबिंग हो रही थी आपके पास? दूसरा सवाल, क्या राहुल गांधी राफेल का विरोध इसीलिए कर रहे हैं कि यूरो फाइटर के लॉबिस्ट के वो दबाव में है, आज तक है? தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1998ஆம் ஆண்டு விஷச்சாராயம் குறித்து 33 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் போது நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கை சென்னை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. 20 ஆண்டுகளுக்கு முன் நடந்த போராட்டத்தின் போது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 108 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதில் 16 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டனர். இதனிடையே மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறும் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது. இதனிடையே அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியுள்ளார். இந்த தீர்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக உயர்கல்வித்துறை செயலர் மங்கத்ராம் சர்மாவை கைது செய்து நாளை மறுநாள் ஆஜர்படுத்துமாறு சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தொலைதூர கல்வி மையங்களை தொடங்க தடை விதிக்க கோரி தனியார் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளின் சார்பில் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது தொலைதூர கல்வி மையங்கள் தொடங்கப்படாது என்று பல்கலைக்கழகம் தரப்பில் நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை நீதிமன்றம் பதிவு செய்து கொண்டதுடன் தொலைதூர கல்வி மையங்களை தொடங்கவும் தடை விதித்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் தொலைதூர கல்வி மையங்களில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கிய பல்கலைக்கழக சிண்டிகேட் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இதையடுத்து தனியார் கல்லூரிகள் சங்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த நீதிமன்றம் சிண்டிகேட் தீர்மானத்திற்கு தடை விதித்ததுடன் சிண்டிகேட் உறுப்பினர்கள் பல்கலைக்கழக நிர்வாகிகள் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 8 பேரில் 7 பேர் மட்டுமே ஆஜராகினர். ஆஜராகாத தமிழக உயர்கல்வித்துறை செயலர் மங்கத்ராம் சர்மாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜல்லிக்கட்டில் பங்கேற்பவர்கள் உயிரிழந்தால் உதவித்தொகை வழங்கப் போவது யார் என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் காயமடைந்தாலோ அல்லது உயிரிழந்தாலோ அவர்களுக்கோ அல்லது அவர்களது குடும்பங்களுக்கோ இழப்பீடு வழங்கப் போவது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக அரசு உதவித்தொகை வழங்குமா அல்லது ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் குழுக்கள் உதவித்தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குமா என்பது குறித்து வரும் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
முதலாவது உலகப் போரின் போது 8000 ஆங்கிலோ இந்தியர்கள் போரில் பங்கேற்று தங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்தினார்கள் என்றும் அவர்களுடைய வீரம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார். 11வது உலக ஆங்கிலோ இந்தியன் ஒருங்கிணைப்பு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சர்வதேச ஆங்கிலோ இந்தியன் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சி ஷெனாய் நகரில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பேசிய ஆளுநர் ஆங்கிலோ இந்தியர்கள் இந்தியாவின் ஒரு தனிப்பட்ட பண்புள்ள மக்கள் என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் கட்டமைப்பில் ஆங்கிலோ இந்தியர்களின் சேவை மகத்தானது என்று கூறிய அவர் செவிலியர்கள், விமான பணிப்பெண்கள், செயலாளர்கள் போன்ற பதவி நிலைகளில் ஆங்கிலோ இந்தியன் பெண்கள்தான் முதலில் கோலோச்சினார்கள் என்றார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இஸ்ரோ மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை இன்று சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். அப்போது அவரிடம் நியமன ஆணையை முதல்வர் வழங்கினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் வாங்கப்பட்ட 555 புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 56 சிவப்பு நிற தாழ்தள சொகுசு பேருந்துகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகளில் உள்ள வசதிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். இது தவிர எஞ்சிய பேருந்துகள் பிற போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது தவறு என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்பில் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய உயர்ஜாதி பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் இதற்காக இடஒதுக்கீட்டு உச்சவரம்பு தற்போதுள்ள 50 விழுக்காட்டில் இருந்து 60 விழுக்காடாக உயர்த்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு சமூக நீதி மற்றும் அரசியலமைப்பு சட்ட அடித்தளத்தை தகர்க்கும் தாக்குதலாகும் என்று கூறியுள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மயிலை கோவில் வழக்கு விசாரணை அதிகாரி குமார் டிஜிபி அலுவலகத்தில் பேட்டி அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதிகள் இந்த எச்சரிக்கையை விடுத்தனர். இனிவரும் தேர்தல்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னம் வழங்க வேண்டும் என்று கோரி டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆஜரான வழக்கறிஞர் இரட்டை இலை சின்ன மேல்முறையீட்டு வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை தில்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதால் இந்த வழக்கில் சின்னத்தை ஒதுக்க உத்தரவு பிறப்பிக்க கூடாது என வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் விசாரணையை 17ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத மாநில அரசின் மீது உச்சநீதிமன்றம் எந்த நேரத்திலும் நடவடிக்கை எடுக்கும் என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் நடந்தால்தான் புதுச்சேரிக்கு நிதி கிடைக்கும் என்றார். இந்த தேர்தலை நடத்தாததற்காக மாநில அரசை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளது என்றும் கிரண்பேடி கூறினார். இதற்கிடையே தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தலை நடத்தாததற்கு அவகாசம் கோரிய மாநில தேர்தல் ஆணையம் அதன் நிலை என்ன என்பது குறித்தும் வார்டு வரையறை குறித்தும் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவிடத்தில் மிக குறைந்த காலத்தில் 50 லட்சம் பார்வையாளர்கள் பார்வையிட்டு சென்றுள்ளனர். அவரது நினைவிடம் ராமேஸ்வரம் அருகே உள்ள பேய்கரும்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு அப்துல் கலாம் பிறந்த நாளன்று இந்த நினைவிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அதன் பிறகு தினமும் பார்வையாளர்கள் வந்து சென்றனர். இன்று வரை 50 லட்சம் பார்வையாளர்கள் இங்கு வந்து கலாமுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் மாதம் வரையிலான நேரடி வரி வசூல் 14.1% அதிகரித்துள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது.
இந்த காலகட்டத்தில் 8.74 லட்சம் கோடி ரூபாய் வரி வசூலாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகர வரி வசூலானது நடப்பு நிதியாண்டில் மொத்த மதிப்பீட்டில் 64.7%, அதாவது 11.50 லட்சம் கோடியாக உள்ளது என்றும் நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி பிரிவு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளரும் தமிழ்நாடு பொறுப்பாளருமான ஸ்ரீ வெல்லப்பிரசாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கட்சி பணிகள் மற்றும் நிர்வாக பணிகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தில் ஏற்பட்ட பழுது சீர் செய்யப்பட்டதை அடுத்து மண்டபம் ராமேஸ்வரம் இடையே 34 நாட்களுக்கு பிறகு இன்று ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. ரயில்வே பொறியாளர்கள் கடல் அலை சீற்றத்திற்கு மத்தியில் கடும் போராட்டத்திற்கு இடையே ரயில் பாலத்தை சரி செய்தனர். அதிர்வு கருவி மூலம் பாலத்தின் அதிர்வுத்தன்மை அளவிடப்பட்டு ரயில்களை இயக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த அதிகாரிகள் இன்று பயணிகள் இல்லாமல் முழு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர். இந்த அறிக்கை ரயில்வே பாதுகாப்பு ஆணையரிடம் அளிக்கப்பட்ட பிறகு பயணிகள் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே கட்டுமான பொறியாளர்கள் குழு இயக்குநர் சந்தோஷ் கபூரியா தெரிவித்தார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்களுக்கான 2 நாள் கருத்தரங்கு தொடங்கியுள்ளது. புலிகள் காப்பக கள இயக்குநர் நாகநாதன் கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். இதில் வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் தன்மை குறித்து திரைப்பட விளக்கம் அளிக்கப்பட்டது. வனத்துறை உயரதிகாரிகள், வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மத்திய அரசு உதவியுடன் செயல்பட்டு வரும் திண்டுக்கல் அம்பாத்துறை காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் சூரிய மின்கலத்தின் மேம்பட்ட ஆற்றல் மாற்றத்திற்கான மீ நுண் கட்டமைப்பை பற்றிய பன்னாட்டு கருத்தரங்கு இன்று தொடங்கியது. முதல் நாள் கருத்தரங்கில் பொருண்மையியல் பற்றிய கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நடராஜன் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் சூரிய மின்கலம் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளை பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கல் செய்ய உள்ளனர். காசா முனையில் அமாஸ் இயக்கத்தினருக்கு எதிராக ராணுவம் வான்வழி தாக்குதலை தொடங்கியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. எல்லையை ஒட்டிய பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தினர் பதுங்கியுள்ள இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் காசா முனையில் பதற்ற சூழல் நிலவுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் இயக்கத்தினரே காரணம் என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. பங்களாதேஷ் பிரதமராக அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா இன்று பதவியேற்றார். 47 பேர் கொண்ட புதிய அமைச்சரவையும் அவருடன் இன்று பதவியேற்றது. இதில் 31 பேர் புதிய அமைச்சர்கள் ஆவர். அந்நாட்டின் அதிபர் முகமது அப்துல் ஹமீத் பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அண்மையில் பங்களாதேஷ் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் 299 பேர் கொண்ட அவையில் 288 இடங்களை ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்புவது தொடர்பாக தமது முடிவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சில மாற்றங்களுக்கு சம்மதித்துள்ளார். ஏற்கனவே சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்று கூறி வந்த அவர் தற்போது இரும்பு கம்பிகளால் ஆன வேலி அமைக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். எல்லையில் ஏதேனும் ஒரு தடுப்பு அவசியம் என்று கூறிய அவர் ஆயிரக்கணக்கானோர் சட்டவிரோதமாக ஊடுருவதை கட்டுப்படுத்த இந்த தடுப்பு தேவைப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஊடுருவல் காரணமாக அமெரிக்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே தடுப்பு சுவர் அமைக்க $5.6 பில்லியன் நிதி ஒதுக்க வேண்டும் என்று டிரம்ப் கூறிய நிலையில் இதற்கு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் ஒப்புதல் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக அந்நாட்டில் அரசு துறைகளின் ஒரு பகுதி 3வது வாரமாக முடங்கியுள்ளது. அடுத்து வருவது தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தை முடித்து வைத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி மறைவுக்கு நெஞ்சம் நெக்குருக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியது
பேரவையில் என்றும் அகலாத நிகழ்வாகும் என்று குறிப்பிட்டு இதற்காக அவைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருவதை சுட்டிக்காட்டி சென்னை மாநகர மக்களை குடிநீர் பிரச்சினை அச்சுறுத்திக் கொண்டிருப்பதால் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து போர்க்கால அடிப்படையில் குடிநீர் பிரச்சினையை சமாளிக்க திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றார். அதேபோல பூமி வெப்பமயமாதலை முற்றிலும் தடுக்க தனித்துறையை உருவாக்கி மரங்களை வளர்க்க நடவடிக்கை எடுக்க ஆலோசனை வழங்கினார். சென்னை குடிநீர் பிரச்சினை குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் வேலுமணி, மேட்டூர் அணையில் இருந்து மீண்டும் நீர் திறந்து வீராணம் ஏரிக்கு கொண்டுவரப்படும் என்றும் கிருஷ்ணா நீர் திட்டத்தின் மூலம் மேலும் 2 TMC தண்ணீர் பெற முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். நெய்வேலி சுரங்கத்தில் இருந்து 40 மில்லியன் லிட்டர் தண்ணீர் கொண்டுவரவும், பூண்டி தாமரைப்பாக்கம் பகுதியில் உள்ள விவசாய கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வரவும், கல் குவாரிகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வர திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் இவை அனைத்தும் பிப்ரவரி மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் இதனால் சென்னை நகர மக்களுக்கு குடிநீர் பிரச்சினை வராது என்றும் உறுதியளித்தார். ஆளுநர் உரையில் எந்த இடத்திலும் அரசின் கொள்கை இடம்பெறவில்லை என்றும் இது ஆண்டு அறிக்கை போல உள்ளது என்றும் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். 11,286 கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளது அதிசயப்பட வேண்டிய ஒன்றல்ல என்றும் அவர் கையெழுத்திட்ட கோப்புகளில் எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்க உத்தரவிட்டுள்ளார், ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு எத்தனை கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார் என்றும் கேள்வி எழுப்பினார். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியை மேடையில் வைத்துக் கொண்டு கருணாநிதி முழங்கினார். அதேபோல இந்த அரசு மாநிலத்தின் உரிமைக்காக போராட வேண்டுமே தவிர மயிலே மயிலே என்றால் இறகு போடாது, போர் முரசம் கொட்ட வேண்டிய நேரத்தில் புல்லாங்குழல் வாசித்தால் எதுவும் நடக்காது என்றும் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். அப்போது முதலமைச்சர் குறுக்கிட்டு தமது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேகதாது பிரச்சினையில் அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தியதாகவும் மாநில அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் எதிர்க்க வேண்டிய பிரச்சினைகளில் துணிச்சலாக எதிர்ப்போம், எங்கள் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம் என்றார். முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மேகதாது அணையை பற்றி குறிப்பிட்டார்கள். மேகதாது அணை கட்டக்கூடாது என்றுதான் அனைவருடைய விருப்பம், ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணங்களும் கூட. அதை சுட்டிக்காட்டிதான் நாடாளுமன்றத்திலேயே நடைபெற்றுகின்ற கூட்டங்கள் நடைபெற முடியாத அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்றங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்ட அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். ஆகவே குட்ட என்று சொல்கின்றார்கள். கடுமையான நடவடிக்கை அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கின்றது. மேகதாது அணையிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் வலியுறுத்தி கொண்டிருக்கும் என்பதையும் தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின் மேகதாது அணை பிரச்சினையில் ஆளுநர் உரையில் கண்டனம் தெரிவிக்கவில்லையே என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அமைச்சர் ஜெயக்குமார் குறுக்கிட்டு, உங்களது ஆட்சி காலத்திலும் ஆளுநர் உரையில் அப்போது இருந்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லையே என்றார். இதை அரைகுவலாக ஏற்றுக்கொண்டு திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பதை நிரூபிப்பதாக கூறினார். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புக்கு எந்த திட்டமும் இல்லை என்றார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு அமைச்சரவையை கூட்டி கொள்கை அளவில் முடிவெடுக்க வேண்டும் என்று தான் ஏற்கனவே கூறியதை சுட்டிக்காட்டி இப்போதும் காலம் தாழ்ந்துவிடவில்லை, அமைச்சரவை முடிவெடுக்கலாம் என்றார். உடனே முதலமைச்சர் குறுக்கிட்டு, நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது, ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்ற அச்சம் வேண்டாம் என்றார். முதலமைச்சர் அவர்கள், ஸ்டெர்லைட் சம்பந்தமாக ஏற்கனவே விளக்கமா தெளிவா இதே அவையில் பேசினா, அப்ப நீங்க வெளிநடப்பு செஞ்சிட்டீங்க. இருந்தாலும் சுருக்கமா சிலவற்றை சொல்லிட்டு, ஏதோ மாண்பு அம்மாவுடைய அரசு இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத போல மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். உச்சநீதிமன்றம் மேற்கூறிய வழக்குகளை ஒன்றிணைத்து விசாரித்து 28/9/2011 கீழ்கண்ட தீர்ப்பினை வழங்கியது. ஸ்டெர்லைட் தொழிற்சாலை உடனடியாக மூடப்பட வேண்டும், தொழிலாளருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொழிலாளருக்கு மாற்றுப்பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கூறிய உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக தொழிற்சாலை நிர்வாகம் 1/10/2011 உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றம் 1/10/2010 அன்றே உயர்நீதிமன்றத்தில் மூடுதல் ஆணையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் இவ்வாறு ஆணை பிறப்பிக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாக்கல் செய்த வாதுரை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். 14/10/1996 அன்று இந்த ஆலை இயங்குவதற்கான இசைவாணையும்
20/5/1999 கூடுதல் பொருட்கள் தயாரிப்பதற்கான இசைவாணையம், 2/11/2006 அன்று ஆலையின் 2வது விரிவாக்கத்தை நிறுவுவதற்கான இசைவாணையம், 15/11/2006 தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை சிறையில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இன்றோடு 116 நாட்களாகிறது. ஆளுநர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் இவ்வளவு காலம் தாழ்த்துவது மக்களாட்சி மாண்புக்கு விரோதமானது என்று சுட்டிக்காட்டினார். மொத்தத்தில் இது ஆளுநர் ஆற்றிய உரையல்ல, கரை என்று கூறி உரையை நிறைவு செய்தார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமனில் முடிந்ததால் 2-1 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி இந்தியா வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் 5வது நாள் ஆட்டங்கள் மழை காரணமாக தடைப்பட்டதால் இப்போட்டி சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. முதல் மற்றும் 3வது டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் இருந்த நிலையில் கடைசி ஆட்டம் தடைப்பட்டதால் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. இந்தியாவின் நட்சத்திர ஆட்டக்காரர் புஜாரா தொடர் நாயகன் விருதை பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். என்சிசியில் சேவையாற்றுவதை அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் கட்டாயமாக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். ரஃபேல் மேகதாது விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் இன்றும் அமளி, இரு அவைகளும் ஒத்திவைப்பு. அமளியில் ஈடுபட்ட மேலும் 4 எம்பிக்கள் சஸ்பெண்ட். நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் காங்கிரஸ் அக்கறையின்றி செயல்படுகிறது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்று அச்சப்பட தேவையில்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பேருந்து மீது கல் வீசிய வழக்கில் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சென்னை சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பால் பரபரப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றி இந்தியா வரலாற்று சாதனை. தொடர் நாயகனாக விருது பெற்றார் புஜாரா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் -தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.